لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا أما بعد فإن خير حديث كتاب الله وخير هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أخرجه أبو داود والنسائي وابن ماجه இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நாம் உயிரை விட மேலாக நேசிக்கின்ற அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை அப்படியே ஏற்று பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபோ தாபியீன்கள், இமாம்கள், நம்மவர்கள் அனைவர் மீதும் நிலவட்டுமாக. அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையின் காரணமாக அவரது மார்க்கத்தை தூய வடிவிலே கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அவரது இறையிலத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த தர்பியாவுடைய நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நமது எண்ணங்களுக்கும் செயல்பாடுகளுக்கும் அல்லாஹ் தஆலா மறுமை நாளிலே நிரப்பமான நன்மைகளை அள்ளித் தருவானார். மிகினிய சகோதரர்களே, இந்த தர்பியாவுடைய நிகழ்ச்சியிலே கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு நுபுவத்தின் ஆரம்ப 13 ஆண்டுகள். நுபுவத்தின் ஆரம்ப 13 ஆண்டுகள். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக தேர்வு செய்யப்பட்டதற்கு பிறகு 23 ஆண்டுகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்கிறார். தனது 63வது வயதிலே வஃபாத்தாகிறார். எனவே இந்த நபியாக அல்லாஹ்வுடைய தூதர் தேர்வு செய்யப்பட்ட பிறகு பெருமானாருடைய வாழ்க்கை 2ஆக பிரிக்கப்படுகிறது. நுபுவத்தினுடைய வாழ்க்கை, 2வதாக ஹிஜ்ரத்துடைய வாழ்க்கை, ஹிஜ்ரத்துக்கு பிறகு உண்டான வாழ்க்கை. இந்த 2 வாழ்க்கையுமே நமக்கு பல்வேறு விதமான படிப்பினைகளையும் பாடங்களையும் நமக்கு கற்றுத் தருகிறது. அதிலும் குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 13 ஆரம்ப காலகட்டம் மிகவும் நெருக்கடியான, கரடுமுரடான, சோதனைகள் நிறைந்த, வேதனைகள் நிறைந்த ஒரு காலகட்டம் தான் இந்த நுபுவத்தினுடைய 13 ஆண்டு காலம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 13 ஆண்டுகளில் அவர் அந்த
அறியாமை கால மக்களுக்கு மத்தியிலே எடுத்துச் சொல்கிற பொழுது அந்த மக்களுடைய எதிர்ப்பு மிக கடுமையாக இருந்தது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அந்த பூமியிலே வாழ முடியாமல் மதீனாவிற்கு செல்லக்கூடிய அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை மக்காவிலே மிகவும் கடுமையான ஒரு இக்கட்டான ஒரு சூழல் நிரம்பிய வாழ்க்கை தான் அந்த மக்கத்து வாழ்க்கை. எனவே அன்பிற்கினியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக தேர்வு செய்யப்பட்டதற்கு பிறகு அந்த 13 வருஷத்துல எப்படிப்பட்ட மக்களை அவர் சந்தித்திருக்கிறார் என்று சொன்னால், ஐயாமுல் ஜாஹிலியா சார்ந்த மக்களை சந்தித்திருக்கிறார். அதாவது அறியாமை கால மக்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடக்கூடிய அளவுக்கு மோசமாக நடந்த ஒரு மக்களைத்தான் பெருமானார் சந்தித்திருக்கிறார். இந்த அளவுக்கு மோசமான மக்கள் அப்படின்னு சொன்னா, அவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்ற ஒரு மக்கள். இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு பாவம் இருக்கின்றது, அதுதான் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய பாவம். அந்த பாவத்தை சர்வ சாதாரணமாக செய்து வந்த ஒரு மக்கள். விபச்சாரம் என்பதை சர்வ சாதாரணமாக செய்து வந்த மக்கள். எந்த அளவுக்கு சொன்னாலும் அவருடைய திருமண முறையை எப்படி இருந்து கேட்டானா விபச்சாரமாகத்தான் இருந்துச்சு. ஒரு பெண்ணிடத்திலே 10 ஆண்கள் உறவு வைத்துக் கொள்வார்கள். அந்த பெண்ணுக்கு பிறக்கிற குழந்தை அந்த 10 பேர்த்துல யாருடைய முகஜால இருக்கிறதோ அவன் தான் அந்த பெண்ணுடைய கணவர் என்று தீர்மானிக்கப்பட்டது. அதே போன்று ஒரு பெண் வயதுக்கு வந்தால் அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு மேலே கொடியை கட்டி யார் வேண்டுமானாலும் வந்து உறவு கொள்ளலாம் என்ற அடிப்படையில் அவருடைய உறவு முறை இருந்தது, விபச்சார முறை இருந்தது. ஒரு வீட்டுக்குள்ள தந்தையும் போவாரு, மகனும் போவார். விபச்சாரம் அவ்வளவு மோசமான ஒரு காலகட்டம். பெண் குழந்தைகளை கொலை செய்தார்கள். எல்லாரும் கிடையாது. அந்த அரபு குலத்தை சார்ந்தவர்களில் ஒரு சில குலத்தை சார்ந்தவர்கள் பெண் குழந்தைகளை கொண்டார்கள். அதுவும் குறிப்பாக நீங்க பார்த்தீங்கன்னு சொல்ல ஹதீஸ்ல இதெல்லாம் பார்க்க முடியும். ஒரு நபித்தோழர் ரசூலுல்லாஹோடு உட்காரும் போது அவர் தன்னுடைய குழந்தை கொண்ட சம்பவத்தை சொல்கிறார். என்னுடைய மனைவி கர்ப்பமாக இருந்தால் அந்த சமயத்தில் நான் வெளிநாடுகளுக்கு வியாபார ரீதியாக நான் சென்று சில ஆண்டுகள் கழித்து வீட்டுக்கு வருகிற போது ஒரு பெண் குழந்தை, அந்த குழந்தை ஓடோ எங்கிட்ட வருது, எங்கிட்ட பாசமா கொஞ்சது பேசுது. இது யார் குழந்தை கேட்கும் போது மனைவி சொல்கிறாள், நம் குழந்தைதான் என்று சொல்கிறாள். உடனேயே அந்த பெண் குழந்தை என்பது அவமானம் என்று கருதி நான் அந்த பெண் குழந்தை உயிரோடு புதைத்தேன் அல்லாஹ்வுடைய தூதரே என்று சொல்லி அந்த சஹாபி சொன்ன வரலாறு நமக்கு தெரியும். இப்படி பெண் குழந்தைகள் மட்டும் அல்ல, அவர்கள் ஆண் குழந்தைகளும் கொண்டார். சில கபீலாக்கள் நான் தத்துவ அவுலாதத்தும் இம்லாக்கின் என்று அல்லாஹ் சொல்கிறார். வறுமைக்கு பயந்து வறுமையை காரணம் காட்டி உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல 2 இடத்துல சொல்றான். இது பெண் குழந்தை சொல்லல, ஆண் குழந்தைகளும் சேர்த்துத்தான் சொல்கிறான் அல்லாஹ். அப்ப ஆண் குழந்தைகளை கொள்ளுகின்ற வளம் உள்ளவர்களாக இருந்தார்கள். சில கபீராக்கள் பெண் குழந்தைகள் பிறந்தால் அந்த பெண் குழந்தைகளையும் கொள்ளுகின்ற மனநிலையில இருந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, ஒரு 10 குழந்தை பிறந்துச்சுன்னு சொன்னால அதுல ஒரு குழந்தை அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா கடவுளுக்கு பலி கொடுப்பாங்க. அப்துல் முத்தலிப் யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாட்டனார். அவருக்கு 10 குழந்தைகள் பிறக்கிறார். அதுல ஒரு குழந்தை தான் ரசூலுல்லாஹி வாப்பா. யாரு? அப்துல்லா. இந்த 10 குழந்தை அவர் என்ன செய்யறாருன்னா சீட்டு குடிக்க போறார். எதுக்குன்னு கேட்டானா அந்த 10 குழந்தைகள்ல ஏதாவது ஒரு பெயர் வந்துச்சுன்னா அந்த குழந்தைய பலி கொடுக்கணும். சீட்டு குடிக்க போறாரு. அவருக்கு நேசமாக இருக்கின்ற அவருடைய மகன்
10 குழந்தைகள் மிகவும் ரொம்ப அன்பு காட்டக்கூடிய குழந்தை அப்துல்லா, அந்த பேர் வருது. மீண்டும் சீட்டுக்குடிக்கு போடுறாரு, மீண்டும் அவருடைய பேர் தான் வருது. உடனே இது என்ன செய்யறாரு கேட்டானா, அங்க இருக்கக்கூடிய ஒரு மார்க்கத்தை, அதாவது அந்த கால ஒரு மத போதகர் அவர்கிட்ட போய் இது சம்பந்தமா கேட்கப்படுது. வேற வழி ஏதாச்சும் இருக்கா கேட்கும் போது அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், அப்துல்லா கொலை செய்யப்படாமல் இருப்பதற்காக வேண்டி நீங்கள் 100 ஒட்டகத்தை நீங்க என்ன செய்யணும், பலி கொடுக்கணுங்கிறார். 100 ஒட்டகத்தையும் பலி கொடுத்தார் அப்துல்லாக்காக. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு 10 குழந்தை இருந்துச்சுன்னா அதுல ஒரு குழந்தைய பலி கொடுக்கக்கூடிய ஒரு நிலை அங்க இருந்துச்சு. அது மட்டுமல்ல, மதுபானம் 24 மணி நேரம் இருந்துச்சு. இங்கேயாச்சும் டைம் பிக்ஸ் பண்ணியிருக்கலாம், அங்க 24 மணி நேரம் மதுபானம், எப்ப வேணாலும் போய் அருந்தலாம். மதுபானம் அருந்துவது மிகப்பெரிய ஒரு பாகமாகவே அவருக்கு கருதவில்லை. நம்ம சாயா கடையில் போய் சாயா குடிக்கிற மாதிரி என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, மது குடிச்சுட்டு இருந்தாங்க சகாபாக்கள் உட்பட ஆரம்ப காலகட்டத்தில். இன்னும் சொல்ல போனா அவங்களுடைய கவிதைகளில் அவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க. என்ன எழுதி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னானா, லவ் முத்த பதுபானில ஜன்பி கரமத்தி வசீத் பண்றாங்க. மூத்தா போற ஒரு ஆளு, சக்கராத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆளு எழுதி வைக்கிறானா, நான் மௌத்தா போயிட்டானா திராட்சை தோட்டத்துக்கு பக்கத்துல போய் நீங்க என்ன செய்யுங்க, என்ன அடக்கம் பண்ணுங்க. ஏன் அடக்கம் பண்ணுங்க கேட்டானா, அந்த திராட்சையுடைய அந்த செடியுடைய வேர், அந்த வேரிலிருந்து அந்த சாருடைய மூத்தா போகும்போது என்ன செய்ய முடியாது, இருக்கு அந்த சாறு ஜனாசால உலகம்ல. அதுக்காக வேண்டி என்ன செய்வீங்க, திராட்சை தோட்டத்துடைய பக்கத்துல அடக்கம் செய்யுங்கிறார். என்ன எங்க அடக்கம் செய்யக்கூடாதுங்கிறாரு, ஒரு கட்டாந்தரையான ஒரு பூமியில கூட என்ன அடக்கம் பண்ணி மதுவுடைய வாசனை கூட ஜனாசால படாத அளவுக்கு நீங்க என்ன செய்யாதீங்க, வைக்காதீங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம சாகர வரைக்கும் குடிக்கிறாங்க. இவனுங்கிற சத்த பின்னாடி என்ன செய்யணும், மதுபானத்தை குடிக்கணும்னு சொல்லி வசியத் பண்றாங்க. வசியத்து எவ்வளவு பெரிய விஷயம். அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு காலகட்டத்தில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக தேர்வு செய்யப்படுகிறார். இவ்வளவு மோசமான ஒரு காலகட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக தேர்வு செய்யப்படுகிறார். தேர்வு செஞ்சு 13 ஆண்டுகளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த புரட்சி உலகத்திலே எந்த தலைவரும் செய்யாத ஒரு புரட்சி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதுபானத்தின் பக்கம் நீங்கள் நெருங்காதீர்கள், மதுபானத்திலிருந்து நீங்கள் விலக மாட்டீர்களா என்கிற வசனம் வந்தவுடனேயே மதுபானத்தை அருந்தி கொண்டிருந்தவர்கள் எல்லாம் தன்னுடைய வாயிலை விரலை விட்டு வாங்கி எடுத்திருக்கிறார்கள். மதுபானம் கூடாது என்கிற சட்டம் வந்த உடனேயே மதுபான அந்த பாத்திரங்கள் எல்லாம் உடைத்து அந்த மதீனா நகர் ஃபுல்லாமே ஆறுகளாக ஓடக்கூடிய அளவுக்கு அவங்க விட்டுருக்கிறாங்கன்னு சொன்னா, எது அவர்களை மாற்றியது? இப்ப நிறைய பேருக்கு என்னன்னு கேட்டால, நிறைய போதை பொருள் இன்னைக்கு நம்முடைய சமூகத்தில் இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் போதை பொருள் அரசாங்கம் தடை செய்திருக்கிறது. அரசாங்கம் தடை செய்திருந்தாலும் இன்னைக்கு போதை பொருள் என்பது சர்வசாதாரணமாக புழங்குகின்ற ஒரு நிலையை நம்மால் பார்க்க முடியாது. நம்முடைய மொஹல்லாக்களில் ஸ்கூல்ல பையன் அனுப்புறதுக்கே பயப்படுறாங்க. ஏன்னா ஸ்கூல்ல சாதாரணமா கிடைக்குது போதை பொருட்கள், எங்கு பார்த்தாலும் போதை பொருட்கள். அந்த போதை பொருளுக்கு எதிரான பிரச்சாரத்தை தொடர்ந்து செய்து வருகிறோம். அரசாங்கம் அதற்குண்டான முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது இல்லையா? இருந்தாலும் போதைப் பொருள் பழக்கத்திற்கு மீள முடிகிறதா, முறையாக தடுக்க முடிகிறதா என்று சொன்னால் கிடையாது. அதே போல அரசாங்கங்கள் மதுபானத்தை என்ன செய்கிறதுன்னு சொன்னா கவர்மெண்டே கொடுக்குது.
எல்லா எச்சரிக்கையும் செய்தும் கூட அவன் குடிக்கிறான். அவனுக்கு தெரியுது நம்ம குடிச்சோம்னு சொன்னானா அது எனக்கும் பாதிப்பு, என் உயிருக்கு பாதிப்புன்னு அவனுக்கு தெரியுது. இது குடிச்சுட்டு போனாலும் என் பொண்டாட்டி கூட சண்டை நடக்குங்கிறது அவனுக்கு தெரியுது. என் பிள்ளைகள் கெட்டு போவாங்கிறது அவனுக்கு தெரியுது. எல்லாம் தெரிஞ்சும் அவன் குடிக்கிறான்னு சொன்னானா என்ன காரணம்? அரசாங்கம் எல்லாம் மதுபான கடையில மூடிடுச்சுன்னு சொன்னானா போதைப் பொருள் பழக்கம் நின்றுவாங்க, நிற்காது. கள்ளச்சாராயத்துக்கு போவான். மதுபானத்துடைய விலை ஏறவுன்னா கள்ளச்சாராயத்துக்கு போவான். மலிவான விலையில் கிடைக்கிறது, அதுவும் போதை தருகிற விஷயம் தான் சொல்லி கள்ளச்சாராயத்துக்கு போய் குடித்தான். ஒரு 60 பேர் சமீபத்தில் நம்ம இறந்து போனாங்க. அப்போ அதே போன்று சிகரெட், புகைப்பிடிப்பது, அந்த அட்டை படத்தை போட்டிருக்கிறது, அதை பார்த்தாலும் யாரும் குடிக்க மாட்டாங்க. அந்த பாக்கெட்டை ஜோப்பில் வச்சு என்ன செய்யலாம், குடிச்சுட்டு இருக்கிறாங்க. எல்லாத்துடைய எண்ணங்களும் எல்லாத்துடைய மனநிலையும் என்ன வருகிறதுன்னு சொன்னா, இதிலிருந்து எப்படி சமுதாயத்தை காப்பாற்றுவது, இதிலிருந்து நம்முடைய பிள்ளைகளை எப்படி காப்பாற்றுவது, போதை பழக்கத்திலிருந்து மது பழக்கத்திலிருந்து இது போன்ற தீமைகளிலிருந்து தன்னுடைய குழந்தையும் தன் சமூகத்தையும் எப்படி காப்பாற்றுவது எல்லோருக்கும் ஒரு எண்ணம் எழுகிறது. இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி மாற்றி காட்டினார்? 13 வருஷத்துடைய இந்த பிரச்சாரத்தின் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமூகத்தை எப்படி மாற்றி காட்டினார்கள் என்றுதான் நம்ம பார்க்கணும். பாருங்க, முதலாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு மத்தியிலேயே மதுபானத்திலிருந்து அவங்களை விடுதலை அடைவதற்குண்டான காரணம், விபச்சாரத்திலிருந்து அவங்களை விடுதலை வருவதற்குண்டான காரணம், ஹராமான விஷயத்திலிருந்து அவங்க விடுதலை பெற்று அவர்கள் தூயவர்களாக மாறுவதற்கு என்ன காரணம் சொன்னானா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 13 வருஷம் அவங்க செய்த பிரச்சாரம் தெரியுமா? அகீதா சம்பந்தப்பட்ட பிரச்சாரத்தை பெருமானார் செய்தார். அகீதாவை தான் ரசூலுல்லாஹ் இந்த 13 வருஷம் சொன்னாங்க. இந்த அகீதா என்கிற இந்த கொள்கையுடைய உள்ளத்தில் போய் ஆழப்பதினுடைய விளைவு அவர்கள் குடிதர்களாக மாறினார்கள் என்று வரலாறு சொல்றார். அப்போ ஒரு சமுதாயத்துடைய விடுதலை, போதை பழக்கம் மது பழக்கம் போன்ற பல்வேறு விதமான தீமைகள் என்று தன் சமூகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால், நம் ஆரம்பமாக பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்ன அந்த 13 ஆண்டுகள் செய்த அந்த அகீதாவை ஆழமாக நாம் பதித்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக செய்யும் ஒரு மாற்றத்தை நம்மால் காண வேண்டும். புரியுது? ரசூலுல்லாஹ் நரகத்துக்கு போற ஒரு சமூகத்தை எதன் மூலமாக மீட்டெடுத்தாங்க? எந்த கொள்கையை சொன்னாங்க? அகீதாவை சொன்னாங்க. அகீதாங்கிறது என்ன? அகீதானா என்ன? கொள்கை. என்ன கொள்கை? அகீதாங்கிறதுக்கு நம்ம தமிழ்ல தர்ஜுமா பண்ணியிருக்கோம். அகீதானா என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். வேற சொல்லுங்க, தப்பா இருந்தா பரவாயில்ல. நானும் டக்குன்னு சொன்னா நீங்க எப்ப பாருங்க. சட்டத்திட்டம் வேற. புரியல? கட்டமைப்பு, சட்டத்திட்டம், குர்ஆன், லா இலாஹ இல்லல்லாஹ் வேற. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றது, அதாவது 6 அம்சங்கள் இருக்கு. அல்லாஹ்வை நம்பிக்கை, அல்லாஹ்வுடைய தூதரை நம்புவது, வழக்கமாக இந்த அடிப்படையில் எந்த சந்தேகமும் இல்லாம அது உறுதியா அப்படிங்கிறது. மாஷா அல்லாஹ், அதுதான் சரியான ஆன்சர். நம்ம அக்கீதா உண்மையை படிக்கல. முதலாவது கொள்கையில் இருந்துட்டு நம்ம என்ன செய்யலாம்? அக்கீதாங்கிறது என்னன்னு நமக்கு தெரியாம. அக்கீதானா என்ன கேட்டானா, இவரு சொன்னதும் அக்கீம்பாய் சொன்னதும் ஒண்ணுதான். அக்கீம்பாய் ஒரு ஃபர்ஸ்ட் சொன்னாரு, இவர் ஃபுல்லா சொல்லிட்டாரு. அக்கீதா என்று சொன்னால் 6 விஷயங்களை நம்புவதுதான் அக்கீதா. 6 விஷயங்களை நம்புறதுக்கு பேர் தான் அக்கீதா. முதலாவது விஷயம்,
அல்லாஹ்வை நம்புவது இல்லையா? ஆமன்து பில்லாஹ். இரண்டாவது என்னதுங்க? இரண்டாவது நம்பிக்கை என்னது? மலாயிகத். மூணாவது வேதம். நாலாவது தூதர்கள். அஞ்சாவது யௌமுல் ஆகிர், மறுமை நாளை நம்புவது. ஆறாவது விதியை நம்புவது. நன்மை தீமை அல்லாஹ்வின் நாட்டப்படியே நடைபெறுகிறது என்று சொல்லி நம்புவது. இந்த 6 விஷயங்களை நம்புவதற்கு பேருதான் அக்கீதா. புரியுதா உங்களுக்கு? இந்த 6 விஷயத்தை நம்புறதுக்கு பேர் தான் அக்கீதா. இந்த 6 விஷயம் நீங்க பார்க்கிறது எதுவுமே நம்ம கண்ணால பார்க்க கிடையாது. எதுவுமே நம்ம கண்ணால் பார்த்து எல்லாம் நம்பிக்கை தான். அல்லாஹ் கண்ணால பார்த்துருக்கோமா? இல்லை. மலக்குமார்களை, வேதங்களை, வேதம் குரானை பார்த்துருக்கோம், மற்ற வேதங்களை பார்த்துருக்கோமா? தூதர்களை மறுமை நாள் இனிமேல் பார்க்க போறோம், இப்ப பார்த்தது இல்லை. விதிய என்னது நமக்கு தெரியுமா? தெரியாது. இந்த 6 விஷயங்களையும் ஒரு மனிதன் நம்புவதற்கு பெயர் தான் அக்கீதா. இந்த அக்கீதாவைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 13 வருஷம் சொன்னாங்க. இந்த 13 வருஷம் வாழ்க்கையை 1 மணி நேரத்தில் சொல்லி முடிக்க முடியாது. நல்லா புரிஞ்சுங்க. தலைப்பு பயங்கரமான தலைப்பு. தலைப்பு பார்த்து நானே பயந்தேன். 13 வருஷம் நுபுவத்தா, இது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு 3/4 1 மணி நேரத்துக்கு முடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்து திகச்சு போயிட்டேன். இது தொடர்பு பார்த்தா நடத்த முடியும் இல்லையா? 13 வருஷம் வாழ்க்கைன்னு சொல்லும்போது நம்மளோட என்ன நினைச்சிட்டாங்க, ரசூலா பிறப்பு வளர்ப்பு, அதுக்கப்புறம் அவர் அடிபட்டது, 3 வருஷம் அங்கே போனது, அபுசியாக்கு போனது, அதுக்கப்புறம் தாய்க்கு போனது, எப்படி ஓடி ரசூலாவுடைய வரலாறு நினைச்சிட்டு வந்திருக்கோம். ஆனா இந்த 13 வருஷத்துல சுருக்கமா என்ன சொன்னாங்க கேட்டா, இந்த 13 வருஷம் ரசூலா பண்ணது ஃபுல்லாமே இந்த அக்கீதா தான். இதைத்தான் ரசூலா சொன்னாங்க. இதுதான் அவருடைய உள்ளங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்தது. இந்த அக்கீதா மிகப்பெரிய ஒரு மாறுதலை கொடுத்தது இந்த அக்கீதா. ஆரம்ப காலகட்டத்தில் இறங்கிய வசனங்கள் அத்துணையுமே அல்லாஹ்வை பற்றி சொல்லப்படுகின்ற வசனம். ஆரம்பத்தில் இறங்கப்பட்ட அத்துணை வசனங்களுமே சொர்க்கத்தை பற்றி சொல்லப்பட்ட வசனம். ஆரம்பத்தில் அத்தனை 13 வருஷம் நரகத்தை பற்றியே பேசப்பட்ட வசனம். இந்த நரகம், சொர்க்கம், அல்லாஹ் என்கிற இந்த ஆழமான அறிவு அந்த 13 வருஷத்துல அந்த உள்ளத்துல ரசூலுல்லாஹ் போட்டாங்க. அவருடைய உள்ளங்கள் எல்லாம் அப்படியே மாறியது. இந்த ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நல்ல கவனிங்க. லவ் நஸல அவ்வல ஷைஇன் லா தஷரபுல் ஹம்ர். ஆரம்ப காலகட்டத்தில் இந்த ஏகத்துவத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துச் சொல்கிற பொழுது, லா தஷரபுல் ஹம்ர், நீங்க மதுபானத்தை குடிக்காதீங்க ஒரு வசனம் வந்துச்சுன்னு சொன்னானா, அவங்க சொல்றாங்களா, காலு லா நதுகுல் ஹம்ர, நாங்க மதுபானத்தை குடிக்காமலே இருக்க மாட்டோம். நல்ல கவனிங்க. எப்படி வசனம் வந்துச்சுன்னா, நம்ம நினைச்சிருக்கிறோம் வசனம் வந்த உடனேயே ஆள் மாறிட்டாங்க நினைச்சுங்க. அப்படி அல்ல. ஐஷா நாயகி சொல்றாங்க, ஆரம்பத்துல நீங்க மதுபானத்தை குடிக்காதீங்கன்னு ஒரு வசனம் வந்துச்சுன்னு சொன்னா நாங்க என்ன செஞ்சிருக்க மாட்டோம்? குடிக்காமல இருக்க மாட்டோம், குடிச்சுட்டு தான் இருப்போங்கிறான், விட மாட்டோங்கிறான். மீண்டும் ஐஷா நாயகி சொல்றாங்க, லவ் நஸல லா தஸ்னு, விபச்சாரம் செய்யாதீங்கன்னு ஒரு வசனத்தை அல்லாஹ் சொன்னானா விபச்சாரத்தை விட்டோம்னா விடமாட்டோம். அதாவது அது ஒரு சினா, விபச்சாரத்தை விடமாட்டோம். நல்ல கவனிங்க. அப்ப விபச்சாரத்தை விடுங்கள் என்று சொன்னாலும் நாங்கள் விடமாட்டோம். மதுபானத்தை குடிக்க வேண்டாம் என்று சொன்னாலும் நாங்கள் குடிக்காமல் இருக்க மாட்டோம். ஆரம்பத்தில் இந்த வசனங்கள் வந்திருந்தால் இன்னும் என்ன ஆரம்பத்துக்கு வரல. புரியுது அவங்களுக்கு? அவங்களுடைய மாற்றத்துக்கு காரணம் என்ன கேட்டானா, ஒரு வசனத்தை சொன்னோட அல்லாஹ்வே அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அறிமுகப்படுத்துகிறார். அல்லாஹ் என்பவன் யார், அவன் எப்படிப்பட்டவன், அவனுடைய ஆளுமை என்ன, அவனை எப்படி நம்ப வேண்டும், மறுமை நாளை எப்படி நம்ப வேண்டும், விதியை எப்படி நம்ப வேண்டும், மலக்குமார்களை எப்படி நம்ப வேண்டும், வேதங்களையும் தூதர்களையும் எப்படி நம்ப வேண்டும் என்கிற நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை, அக்கீதாவைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு மத்தியிலே போதித்தார்கள்.
மிகப்பெரிய மாற்றத்தை அவர்கள் கண்டிருக்கிறார்கள் என்று நான் சொல்கிறேன். ஓடி வரார், அல்லாஹ்வுடைய தூதரத்துல கேட்கிறாங்க, சுஹைல ஐயோ அமல் அஃதல், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அமல்களில் மிகச்சிறந்த அமல் எது யார் ரசூலுல்லாஹ்? அமல்களில் மிகச்சிறந்த அமல் எது? ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? ஈமானு பில்லாஹி வ ரசூலிஹி, ஈமானு பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வை நம்புவது, அவனுடைய தூதரை நம்புவது. அக்கீதாவை சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வை நம்புவது, அவனுடைய தூதரை நம்புவது. முதல்ல நீ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அல்லாஹ்வை குறித்து உண்டான அந்த தன்மைகளை நீ தெரிஞ்சுக்கணும். அவன் தூதரை பற்றி நீ படிக்கணும். இதுதான் சிறந்த அமல். இந்த சிறந்த அமலை நாம் படிக்க வேண்டும். பாருங்க, அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ் குல்லி ஃபில் இஸ்லாம் கௌலன் லா அஸ்அலு அன்ஹு அஹதன் பஅதக். அல்லாஹ்வுடைய தூதரே, இஸ்லாத்துடைய விஷயங்களை எனக்கு சொல்லித்தான். நான் இதை யாருக்கும் கேட்கக்கூடாது, உங்களை தவிர வேற யாருக்கும் நான் கேட்கக்கூடாது. இஸ்லாத்தில் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லித்தாங்கன்னு கேட்கிறார். அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, குல் ஆமன்து பில்லாஹி சும்மஸ்தகி, அல்லாஹ்வை நம்பு, அல்லாஹ்வை நம்பு, சும்மஸ்தகி, அதுல உறுதியா. அல்லாஹ்வை நம்பின உடனேயே சோதனைகள் எல்லாம் கடல் அலைகளை போன்று வரும், பல்வேறு விதமான துன்பங்கள் வரும், துயரங்கள் வரும், சோதனைகள் வரும், ஷைத்தான் எல்லா விதமான வழிகத்தின் பக்கம் அழைப்பான். அப்போதெல்லாம் ஆமன்து பில்லாஹி சும்மஸ்தகீம், நீ கொண்டிருக்கிற அந்த அக்கீதாவிலே, ஈமானிலே உறுதியாக என்று சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதைத்தான் முதல்ல போதித்தாங்க மக்களுக்கு முடியும். அல்லாஹ்வை குறித்து உண்டான போதனைகள் தான் இந்த 13 ஆண்டுகளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுக்கு சொன்ன விஷயம் சொன்னாங்க. ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே ஆழமாக இது பதிந்து சொன்னாரா, எப்படிப்பட்ட விஷயங்களும் அந்த அவனுக்கு பெருசா தெரியாது. அல்லாஹ்வை ஒரு மனிதன் நேசிக்க ஆரம்பித்தான் என்று சொன்னால், அல்லாஹ்வை ஒரு மனிதன் புரிய ஆரம்பித்தான் என்று சொன்னால், கண்டிப்பாக அவன் என்ன செய்ய மாட்டான், தவறான வழிக்கு செல்ல மாட்டான், சிறுக்குக்கு செல்ல மாட்டான், விதத்துக்கு செல்ல மாட்டான். இது சொன்ன உடனே நிறைய நபர்கள் நம்ம நினைப்போம், என்னடா ரசூலுல்லாஹ்வுடைய 13 வருஷ வாழ்க்கைய வரலாறா சொல்வாரு, மாத்திரம் அக்கீதாவா சொல்றாரு, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றாரு, கொள்கையை சொல்றாருன்னா, கொள்கையை மரணிக்கின்ற வரை படிக்க வேண்டும். கொள்கையை யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஆமினூ என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்றான் அல்லாஹ். இப்ப என்ன அர்த்தம்? ஈமான் கொண்டாச்சு அவ்வளவுதானா? ஈமான் சரியாக புரியல, சரியாக படிக்க வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் திரும்ப திரும்ப இதுதான் இந்த ஜமாத் சொல்ற, இதை சொல்வதற்குத்தான் இந்த ஜமாத், இதை சொல்வதற்குத்தான் ஒவ்வொரு நபிமார்களும் வந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலகட்டத்திலே ஏகத்துவ வழக்கம் ஆரம்பத்தில் இருந்துச்சு. மௌத்தாவும்போது ரசூலுல்லாஹ் சொன்னது என்ன கேட்டாரா, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் திரும்ப திரும்ப சொன்னாங்க, உள்ளங்களில் ஆழப்பதியமாக சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே ஆமினூ என்று சொன்னால், இந்த வசனத்தை நான் படிப்பதற்கு முன்பாக, நீங்கள் படிப்பதற்கு முன்பாக இந்த வசனத்தை முதலாக கேட்டவர்கள் யார்? யார் கேட்டாங்க? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, அலி, இவங்க கேட்டாங்களா? எங்களை பார்த்து மீண்டும் ஈமான் கொள்ள சொல்லுங்கன்னு சொன்னாங்க, அல்லாஹ் சொல்றாரு அப்படின்னு கேட்டாங்களா? ஈமானில் முன்மாதிரியாக திகழ்ந்தவர்கள் யாரு? அவங்களுக்கு வந்த வசனம் தான் ஆரம்பம், அவங்க கேட்ட வசனம் தான். அப்படின்னா இந்த ஏகத்துவத்தை திரும்ப திரும்ப சொல்ல, லா இலாஹ இல்லல்லாஹ்வை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும். இது ஆழமாக என்னுடைய உள்ளத்திலே பதிந்தால் மட்டும்தான் சகோதரர்களே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். பாருங்க, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும்போது, அலம் தர கைஃப ضربல்லாஹு மஸலன் கலிமத்தன் தொய்யிபத்தன் கஷஜரத்தின் தொய்யிபா. அல்லாஹ் தஆலா
இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த கலிமாவை சொல்லும்போது ஒரு மரத்துக்கு உதாரணமாக சொல்றாங்க. அந்த மரத்துடைய வேர் பூமியிலே ஆழமாக பதிந்திருக்கிறது, அதனுடைய கிளைகள் வாழளவும் ஈந்திருக்கிறது என்று சொல்றாங்க. கலிமாவை சொல்றோம் அல்லாஹ். நல்லா கவனிங்க, இந்த ஒரு மரத்துடைய வேர் வானளவுக்கு, ஒரு மரத்துடைய கிளைகள் வானளவுக்கு உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய வேர் ஸ்ட்ராங்குன்னு அர்த்தம். ஒரு மரம் நல்லா பறந்து விரிந்த ஒரு கிளைகள் எல்லாம் நீளமாக விரும்புன்னு சொன்னா என்ன அர்த்தம்? வேறு. அப்போ ஒருவனுடைய ஈமானுடைய அந்த உறுதி தன்மை என்பது அவன் மரணிக்கிற வரைக்கும் என்ன செய்யும்? அது உறுதியாக அவனை மனிதவரை சென்று விடாது. இதைத்தான் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்வதை நம்மால் பார்க்க முடியும். எனவே அன்புக்குரியவர்களே, அந்த சமுதாய மக்களிடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 ஆண்டுகளில் இதைத்தான் திரும்ப திரும்ப சொன்னார்கள். அதனால்தான் மதுபானத்தை குடிக்க வேண்டாம் என்று சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க குடிக்காம போனாங்க. விபச்சாரத்தை நெருங்க வேண்டாம் என்று சொன்ன உடனே என்ன சொன்னாங்க? நெருங்காம போனாங்க. வட்டி வரவு செலவுகளை செய்யக்கூடாதுன்னு சொன்ன உடனேயே விலகி போனாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வட்டி வர்றதுல பெரிய ஆள், அவரை மாதிரி யாருமே கிடையாது. அதிகமான பணத்தாசை கொண்டவர் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அப்படிப்பட்ட அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த அளவுக்கு கேட்டானா, அல்லாஹ்வுடைய தூதர் பைத்துல் மால்ல இருந்து சில பொருளை எடுத்துட்டு போங்கன்னு சொல்லும் போது இவர் என்ன செய்றாருன்னா தூக்க முடியாத அளவுக்கு எடுத்துட்டு போறாரு. அவ்வளோ ஆசை வருது பணத்து மேல். ரசூலுல்லாஹ் அதை என்ன செஞ்சாங்க? எந்திரிச்சாங்க. அந்த அப்பாஸை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த வசனம் வட்டி வாங்கக்கூடாதுங்கிற வசனம் வந்தவரை பல பணங்கள் வர வேண்டியது இருந்தும் கூட எல்லாவற்றையும் அவர் தள்ளுபடி செய்துவிட்டு என்ன செஞ்சார்? வட்டியிலிருந்து விலகினார் என்று வரலாறு சொல்றார். அவர் மாற்றுறது எது? திரும்ப திரும்ப நம்ம வட்டி வாங்கக்கூடாது, பெரிய பாவம், அல்லாஹ்வோடு போர் செய்வதற்கு சமம், ஒரு தாயோடு விபச்சாரம் செய்வதற்கு சமம் என்று தினந்தோறும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், வாரந்தோறும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த சமூகத்திலே வட்டி ஒழிக்கப்பட்டிருக்கிறதா? பார்த்தாலும் குழு முஸ்லிம் முஹல்லாக்களிலேயே சேட்டுமார் கடை வச்சிருக்கிறான், வட்டிக்கு பணம் கொடுக்கப்படுகிறது, வாங்கப்படுகிறது, எல்லாம் நடந்துட்டார். என்ன காரணம்? ஆழமான அல்லாஹ்வுடைய நம்பிக்கை அவர்களுக்கு ஊட்டப்படலை, அகீதாவை சொல்லிக் கொடுக்கப்படலை, அல்லாஹ்வை சரியாக அவர்களுக்கு புரிய வைக்கப்படவில்லை என்பதால் அது அர்த்தம். அதனால்தான் இன்னைக்கு என்ன செய்யலாம்? எல்லா ஹராமான அடைஞ்சான். இன்னமா ஸல்லல்லாஹு இபாதிஹில் உலமா. அல்லாஹ் சொல்றார், அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்கள் யாருக்கு சொன்னால் அல்லாஹ்வை பற்றி அறிந்தவர்கள் தான். ஒரு பயம், ஒரு அச்சம் எப்போ வரும்னு சொன்னாங்க? அல்லாஹ்வை பற்றி நமக்கு தெரியணும். இதைத்தான் ரசூலுல்லாஹ் 13 வருஷம் கொடுத்தாங்க. நல்லா கவனிங்க. ஒரு அக்கீதான்னு சொன்னாலும் 6 விஷயத்தை நம்பணும். அதனால 6 விஷயத்தை நம்பணும். அது முதலாவது விஷயம் தான் அல்லாஹ்வை நம்புவது. அல்லாஹ்வை நம்புவதுன்னு சொன்னா அல்லாஹ்வை எப்படி நம்பணும்? மனசுல ஓதுறான்னு சொல்றாங்க, அனஸ் சொல்றாங்க. அல்லாஹ்வை எப்படி நம்பணும்? அல்லாஹ் நம்புறதும் துருமல்ல, சொல்லுங்க. ஈமான் கொள்றது, ஈமான்ங்கிறத நான் தமிழ்ல சொல்றேன். அல்லாஹ் நம்புறது விஷயம் இப்ப கேட்கிறேன். ஈமான் கொள்றது எப்படி? லாஸ்ட் சொல்லுங்க. நம்ம தௌஹீதுக்கு எத்தனை வருஷம் இருக்கு? ஒரு 10-15 வருஷம் இருக்குமா? 50 வருஷம் இருக்குமா? தாராளமா சொல்லுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தாவாவுல கொஸ்டின் கேட்பான். சஹாபாக்கள் என்ன பதில் வருதான்னு கேட்பான். பதில் வந்துச்சுன்னா சொல்லுவாங்க, அவங்களுக்கு தெரியல சொல்லிக் கொடுப்பாங்க. புரியுதா அவங்களுக்கு? அதான் தர்பியானது. தர்பியத்தை தானே நாமாட்டுக்கு கடகடகடான வார்த்தைகளை போட்டு, வார்த்தை அலங்காரத்தை போட்டு, ஏற்ற இறக்கத்தை போட்டு எல்லாம் பேசி கடைசியில் வெளியே போகும்போது ஒண்ணும் இல்லாம போகக்கூடாதுல்ல. ஒரு கல்வி கிடைக்கணும்ல நமக்கு, அதுக்கு தான் தர்பியா நிகழ்ச்சி. அல்லாஹ் நம்புறதுன்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்க. எப்படி நம்பலாம் சொல்லு? தலைக்கு மேல பேன் வரல, காத்து வரத்தான் ஓடாது இருந்தா காத்து வராது. அப்படித்தான் நம்பணுமா? உள்ளத்தால் ஈமான் கொண்டு
உதடால் சொல்றது. சரி, வேற அவர் காற்று வர்றதுனால நம்பணும். ஃபேன் ஆஃப் பண்ணிட்டானா இப்போ இல்லை காற்று வராதுன்னு அர்த்தமா? ஏன் அல்லாஹ் சரி சரி நான் வந்து ரசிச்சிருக்கேன். நீங்க சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய ரூபியம் அது அல்லாஹ், அதாவது அனைத்து படைப்பும் அல்லாஹ் தான் அப்படிங்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அவனை வணக்க வழிபாடு பண்றதுல வந்து அவன் ஒருமைப்படுறான். அதே போல அஸ்மாவுல் சிஃபத் அவருடைய பெயர்கள் வந்து அவன் ஒருமைப்படுறான். அனைத்து அல்லாஹை பற்றி அறிந்ததில்லை. அல்லாஹ் காயம் பண்ணது அதுல 3 விஷயத்த சொல்லிட்டார். அல்லாஹ்வை நம்புற விஷயத்துல 3 விஷயம் சொல்லிட்டார். அது முக்கியமான ஒரு விஷயம். முதல் விஷயம், முதல்ல என்ன விஷயம் கேட்டானா, அல்லாஹ்வை நம்புவது என்பதுல முதல் விஷயம் என்ன கேட்டானா, அல்லாஹ் இருக்கிறான் என்று நம்புறோம். அல்லாஹ் இருக்கிறான்னு நம்புறோம். புரியுதா உங்களுக்கு? அல்லாஹ் இருக்கான்னு இல்ல, ஃபேன் காத்து வந்து போட்டோ வருது. அவன இப்ப நான் ஃபேன் ஆஃப் பண்ண காத்து வரல இல்ல, நம்ம முடிவு கூடாது. அது சொல்லு, காத்து பொதுவா வருது. ஃபேன் காத்துன்னு சொல்ல வேண்டாம், காத்து பொதுவா வருது. ஆமா சரி, இப்ப கேட்கிறேன், இறைவன் இருக்கிறானா இல்லையா? இருக்கிறான்னு நம்ம நம்பணும். அப்படிதானே? இருக்கிறான்னு நம்புறோம். இறைவன் இருக்கிறாங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? அல்லாஹ் இருக்க ஒரு மாற்று மத சகோதரர் வந்து கேட்கிறார், அப்துல்லா பாய் அல்லாஹ் இருக்கிறானான்னு கேட்கிறார். ஆமா பாய் அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் இருக்கிறான்ல, அதுக்கு என்னப்பா எவிடன்ஸ் கேட்கிறார். என்ன எவிடன்ஸ்? அல்லாஹ்வுடைய ரஹ்மத் மலை. மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய படைப்புகள் வச்சு பார்க்கும்போது அல்லாஹ் இருக்கிறாங்கிறது நமக்கு எழுது தெரியும். புரியுதா உங்களுக்கு? அதாவது அல்லாஹ்வுடைய படைப்புகளை வைத்து அல்லாஹ் இருக்கிறாங்கிறது பெரிய ஆதாரம். நல்லா புரிஞ்சுங்க. அல்லாஹ் இருக்காங்கிறதுக்கு என்ன ஆதாரம் ஒரு ஆள் கேட்பாரு. நாத்திகன் கேட்கிறான், அல்லாஹ் இருக்காங்கிறதுக்கு என்ன ஆதாரம் கேட்டானா, இந்த அண்ட சராசரங்களும் அல்லாஹ் இருக்காங்கிறதுக்கு ஆதாரம். அடுத்து வரங்க அவசரம் முடியும் போது உங்களுக்கு ஆன்சர் வந்து. அப்போ இந்த உலகம் வந்து தானா இயங்கல, அப்படித்தானே? ஒரு பச்சை குழந்தை, பேசாத ஒரு குழந்தை, ஒரு 2 வயசு குழந்தை அல்லது 1 வயசு குழந்தை பேசுமாது. அந்த குழந்தைக்கு பின்னாடி போய் இப்படி ஒரு அடி அடிங்க, அந்த குழந்தை திரும்பி பார்க்கணும் பார்க்காது. அப்ப அந்த குழந்தைக்கு என்ன தெரியுதுன்னா, ஏதோ ஒன்று நடந்திருக்கு, ஏதோ ஒன்று நடந்ததுனால அந்த சவுண்டு வந்திருக்குன்னு தெரியுது. பேச முடியாத குழந்தைக்கு கூட சப்தம் என்பது தானாக வராது என்று அந்த குழந்தைக்கு தெரியுதுன்னு சொன்னாரா? மிகப்பெரிய பிரம்மாண்டமான இந்த உலகத்தை படைத்திருக்கிறான் என்று சொன்னால் அது தானாக ஒண்ணு என்ன செய்யாது, வராது இல்லையா? இப்ப நான் வரும்போது இதே இந்த கட்டடமே தானாக உருவாகி தானாக பேனால ஓடி தானாகவே எல்லாமே வந்து சொல்லணும்னா நம்புவாங்களா? சொல்லுங்க. அப்ப இது ஒரு ஆள் உருவாக்கணும் இல்லையா? அப்ப இந்த அண்ட சராசரங்களை உருவாக்குகின்ற ஒருத்தர் இருக்கிறான், அவன் தான் அல்லாஹ். இப்போ நம்ம தொழுக டைம் இங்க போட்டிருக்கிறோம் இல்லையா? இந்த டைம் எப்படி போட்டோம்? நம்மளா போட்டனால சூரியன் அப்படி போச்சா, இந்த சூரியன் அப்படி போறதுனால நம்ம போட்டோமா? சூரியனை வச்சுதான் நம்ம டைம் போடுறோம் தானே? அப்ப இந்த சூரியன் கரெக்டாக இந்த நேரத்தை இத்தனை மணிக்கு கரெக்டா மறையுதுன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய பிரம்மாண்டம் தானே, தானே இயங்குமா? கன்னியாகுமரி போனீங்கன்னா அங்க காந்தி நினைவு மண்டபம் இருக்கும், பாத்தீங்களா? அந்த உள்ள போனீங்கன்னா அவருடைய நினைவு அந்த நாள்ல வந்து சூரியன் கரெக்டா அந்த மேல வந்து அந்த ஒளி வந்து அந்த சமாதியில ஒழுகும். கரெக்டா இது காந்தி ஜெயந்தி அன்னைக்கு சூரியன் கரெக்டா என்ன செய்யும்? இது காந்தியுடைய பவரா இல்ல அல்லாஹ்வுடைய பவரா? சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய பவர் அப்படிதானே? அப்ப என்னன்னா செட் பண்ணி வச்சிருக்கிறான், இத்தனை மணிக்கு இந்த நொடியில் இந்த நேரத்தில் இந்த கிழமையில் சூரியன் என்பது இங்கதான் வந்து விழுகும்.
கரெக்ட் பண்ணியிருக்கான். இனியும் சொல்ல போனா கன்னியாகுமரி போனீங்கன்னா எந்தெந்த மாசத்துல சூரியன் தண்ணீரில் மறைவது தெரியும், தண்ணீர் மறையாமல் இருக்கிறது தெரியும் போட்டுருக்கான். நீங்க அந்த மாசத்துல போனதான் மறைந்த என்ன செய்ய கன்னியாகுமரியில தெரியும். மற்ற மாசத்துக்கு போனா இந்த சைடு பார்க்க முடியாது. என்ன காரணம் கேட்டானா, இந்த அல்லாஹ்வுடைய பிரம்மாண்டத்துடைய படைப்பு. அப்ப அல்லாஹ்வுடைய படைப்புகளை ஒரு மனிதன் சிந்தித்தாலே அல்லாஹ் இருக்காங்கிறது முதல் அந்த ஆழமான அறிவு அவனுக்கு என்ன செய்யும். ரெண்டாவது ஆதாரம் என்ன, அல்லாஹ் இருக்காங்கிறதுக்கு ரெண்டாவது ஆதாரம். நான் ஃபர்ஸ்ட் ஆதாரத்தை நீங்க சொல்லிக்க, ரெண்டாவது ஆதாரத்தை சொல்லுவாங்க. நம்ம படைப்பு நம்மள சொல்லுவோம். இரண்டாவது ஆதாரம் எது கேட்டா குர்ஆன். அல்லாஹ் இருக்காங்கிறதுக்கு குர்ஆன் தான் மிகப்பெரிய ஆதாரம். பாருங்க, இன் குன்தும் ஃபீ ரைபின் மிம்மா நஸல்னா அலா அப்தினா ஃபஅது பி சூரத்தின் மின் மிஸ்லிஹி. இன் குன்தும் ஃபீ ரைபின் மிம்மா நஸல்னா அலா அப்தினா, என்னுடைய அடியாருக்கு இறக்கி இந்த வேதத்தில் உங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது, எல்லாத்தையும் சொல்லி அழைக்கிறார். அந்த சந்தேகத்தில் உனக்கு உண்மை இருந்துச்சுன்னு சொன்னானா இந்த குர்ஆனை போன்று ஒன்றை நீங்க என்ன செய்யுங்க, கொண்டு வாங்குங்க. கொண்டு வர முடியாது அல்லாஹ். அடுத்த வருஷம் என்ன சொல்றான், வலன் மிகுந்தும் ஃபீ ரைபின் மிம்மா நஸல்னா அலா அப்தினா ஃபஅது பி சூரத்தின் மின் மிஸ்லிஹி வதுஉ ஷுஹதாக்கும் இன் குன்தும் சாதிகீன். நீ உண்மையாக நீ யாரையெல்லாம் கடவுள் நினைக்கிறியோ, யாரெல்லாம் மிகப்பெரிய விஞ்ஞானி என்று கருதுகிறாயோ, அவனை எல்லாவற்றையும் கூட்டி கொண்டு வந்து இது போன்ற ஒரு வசனத்தை ஒன்னால் கொண்டு வா அப்படின்னு. அடுத்த வருஷம் என்ன சொல்றான், முடியாதுன்னு சொல்ற. அந்த இன்னும் அந்த லன் இருக்குல்ல அரபியில, முடியவே முடியாதுன்னு கொண்டு வர லன் முடியவே முடியாது. மனிதர்களையும் கற்களையும் எரிபொருளாக கொண்ட நரகத்திற்கு நீங்க அஞ்சுக்கீங்கன்னா வசனத்தை எல்லாம் முடிக்கிறான். இன்னைக்கு வரைக்கும் முடியல, இனி மேலும் முடியாதுங்கிறதுக்கு அந்த வசனம் உறுதியா இருக்கு. அப்ப இந்த குர்ஆன் உண்மையானால் இந்த குர்ஆனை இறக்கியவனும் என்னது உண்மையானவன். அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹு அன்தல் ஹக், அல்லாஹ் நீதான் உண்மையானவன் என்று சொன்னாங்க. குர்ஆன் என்பது உண்மையாக அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் இருக்கிறான்ங்கிற நம்பிக்கை நமக்கு என்ன செய்யணும், உறுதியாக. இது ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு போதிச்சாங்க. அல்லாஹ்வை பற்றி உண்டான அறிவை ரசூலுல்லாஹ் போதிச்சாங்க. இரண்டாவதாக அல்லாஹ்வை நம்பக்கூடிய விஷயத்துல நம்ம ஒவ்வொரு டாபிக் இருக்கு. அல்லாஹ் நம்புறது, மலக்குமார் நம்புறது, தூதர்களை நம்புவது, வேதங்களை நம்புவது, அல்லாஹ்வை நம்புறதுவே நிறைய இருக்கிறது. அதுல ஒண்ணு என்ன கேட்டானா அல்லாஹ் இருக்கிறான் நம்ப. ரெண்டாவது சகோதரர் சொன்னதை போன்று தௌஹீத் அர்-ருபூபியா, தௌஹீதே ருபூபியா அப்படின்னா தௌஹீத். தௌஹீத் மொத்தம் 3 வகையா தெரியுது. என்னென்ன தௌஹீது? தௌஹீதே ருபூபியா, உலூஹியா, அஸ்மா வசிஃபாத். இதெல்லாம் படிக்கணும். தௌஹீதே ருபூபியானா என்ன? ருபூபியானா ரப்புனா படைத்தவன். உலகத்திற்குரிய அந்த சராசரங்களை படைக்கின்ற ஆற்றல் அல்லாஹ்வுக்கு மட்டுமே இருக்கிறது என்று நம்புவதற்கு பேர் தான் என்னது தௌஹீது ருபூபியா. இந்த ஆழமாக நம்ம எல்லாவற்றையும் படைத்தவன் அல்லாஹ் ஒருவன் தான் என்பதை நம்ம என்ன செய்யணும், நம்பணும். அப்புறம் சொல்றான், وقال من ربك يا موسى, ஹாரூனே மூசாவே என்ன உங்களுடைய இறைவன் யார், உங்களுடைய இறைவன் யாருன்னு கேட்கிறான். قال மூசா சொல்றா, ربنا الذي اعطى كل شيء خلق ثم هدى. என்ன சொல்றாரு, ஒவ்வொரு பொருளும் அதை எப்படி படைக்க வேண்டும் என்பதை படைத்தவன் தான் அல்லாஹ். ஆண்கள்லாம் இப்படித்தான் இருப்பீங்க, பெண்கள்லாம் நீங்க இப்படித்தான் இருப்பீங்க, விலங்குகள் சொன்னா இப்படித்தான் இருக்கும் என்று ஒவ்வொரு படைப்புகளையும் அதற்கு தகுந்தால் போல் படைத்தானே அவன்தான் ஃபிரௌனே இறைவன் என்று மூசா நபி சொல்கிறார். மீன்கள்
தண்ணீர் நீந்துகிறதுன்னு சொன்னா யாரா கற்றுக் கொடுத்தாங்களா? அதுக்கு நீந்துகின்ற ஆற்றலை வழங்கியவன் அல்லாஹ். அது அப்படித்தான் அதை வச்சிருக்கான். பறவைகள் பறப்பதை நாம் கற்றுக் கொடுத்தோமா? சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய படைப்பு அவன்தான் அல்லாஹ். ஒரு பச்சை குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை எடுத்து தாய் தன் மார்புக்கு பக்கத்தை கொண்டு போய் வைக்கும் பொழுது அந்த வாய் அந்த மார்பை அந்த குழந்தை உறிஞ்சி குடிக்கிறது. அந்த குழந்தைக்கு நாம் சொன்னோமா? தாய் வயிற்றுல வச்சவங்க வாய் வச்சு உறிஞ்சி நம்ம சொன்னோமா? நீ சொன்னது யார்? இப்படிப்பட்ட ஒரு படைப்பை படைத்தது யார்? யாரு? அல்லாஹ். இதைத்தான் தௌஹீதே ருபூபியத் என்று நம்ம சொல்றோம். தௌஹீதே ருபூபியத் என்று சொல்றோம். படைக்கின்ற ஆற்றல் அத்தனையுமே அல்லாஹ்க்கு தான். அல்லாஹ் அல்லாத வேற யாரும் படைச்சாங்களா? எல்லாம் இந்த நம்பிக்கை யாருக்கு இருந்துச்சு கேட்டா இதான் கவனிக்க வேண்டிய விஷயம். வானங்களையும் பூமியையும் படைக்கின்ற ஆற்றல் யாருக்கு இருக்கிறது? யார் படைச்சான்னு கேட்டானா, நம்ம எப்படி அல்லாஹ்னு சொல்றோமோ அதே போன்று மக்காவில் வாழ்ந்து கொண்டிருந்த முஸ்ரிக்கீன்களும் என்ன பண்ணாங்க? அல்லாஹ் சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றால, இன் ஷஅத்தஹும் மன் ഖலகஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானத்தையும் பூமியையும் படைத்தது யார் என்று நபியே நீங்க அவன்கிட்ட கேட்டீங்கன்னா ல யகூலுன அல்லாஹ், அவங்க என்ன சொல்லுவாங்களா? அல்லாஹ்னு சொல்லுவாங்க. யாரு சொல்லுவான்? அபூஜஹல் சொல்லுவான், உத்பா சொல்லுவான், ஷைபா சொல்லுவான். வானத்தையும் பூமியையும் படைத்தது யாருன்னு கேட்டா என்ன செய்வான்? அல்லாஹ்னு சொல்லுவான். பின்னையே அவங்க முஸ்லிக்கா மாறினாங்க. பின்னையே அவங்க அல்லாஹ் தஆலா கஅபா பக்கத்தில் நெருங்கக்கூடாதுன்னு சொன்னான். பிறகு ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு எதிராக போர் செய்தாங்க? என்ன காரணம்? அவங்க ருபூபியத்தை ஏற்றுக்கிட்டாங்க. வானத்தை பூமி படைச்சதெல்லாம் அல்லாஹ்னு சொன்னாங்க. அதனால்தான் ரசூலுல்லாஹ்வுடைய பாப்பாவோட பேர் என்னது? அப்துல்லா. அவர் முஸ்லீமா? அப்துல்லா முஸ்லீமா? இல்ல, அல்லாஹ்வை நம்பியிருந்தாங்க. அல்லாஹ்வை நம்பி இல்லை. அவங்க எதை நம்பல கேட்டானா, அல்லாஹ்வை நம்புவது சம்பந்தமாக எது அவங்க நம்பலைன்னா தௌஹீதே உலூஹியத்தை அவர்கள் நம்பவில்லை. தௌஹீதே உலூஹியான என்ன? இலாஹ்னா என்ன? வணக்க வழிபாடு இருக்கிறதுல அந்த அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் கொடுக்கணும். நல்லா புரிஞ்சுங்க. வணக்க வழிபாடு யாருக்கு தான் கொடுக்கணும்? இப்போ வணக்கம்னா என்ன? இபாதத்து நம்ம சொல்றோமா இல்லையா? இபாதத்துல என்ன? நன்மை நாடி நம்ம செய்யறது செயல்கள், அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துவது. இபாதத்துல நன்மை நாடி நாம செய்யறது இல்லை. நம்ம அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எது என்று நன்மை என்று சொன்னார்களோ அதை செய்வதற்கு தான் நன்மை. நான் அப்படியா சரி புரியுதா? இது முடிச்ச அடுத்து பாயிண்ட். அப்போ அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எது நன்மை என்று நமக்கு சொன்னாங்களோ அதுதான் நன்மை. நானா முடிவு பண்ணிட்டு என்ன செய்யக்கூடாது. அப்ப இதுதான் இபாதத். இதுதான் இபாதத். அந்த இபாதத் இதெல்லாம் தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜு, பிரார்த்தனை, அத்வா வல் இபாதத். எல்லாமே யாருக்கு தான் கொடுக்கணும்? யாருக்கு தான் கொடுக்கணும்? அல்லாஹ்க்கு தான் கொடுக்கணும். நல்லா புரிஞ்சுங்க. இந்த இபாதத்தால யாருக்கு தான் கொடுக்கணும்? அல்லாஹ்க்கு தான். இது சொல்றதுக்கு பேர் தான் லா இலாஹா இல்லல்லாஹ். இதுக்கு தான் என்ன அர்த்தம்? லா இலாஹா இல்லல்லாஹ். லா இலாஹா இல்லல்லாஹ்க்கு என்ன அர்த்தம்? வணக்கத்துக்கு தகுதியான இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது. இது சொல்வதற்குத்தான் ஒவ்வொரு நபிமார்களும் வந்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்வதை நம்மால் பார்க்க முடியும். வலக்கத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலா அன் நஅபுதுல்லாஹ வஜ்தனிபுத் தாகூத். ஒவ்வொரு சமுதாய மக்களுக்கு நாம் தூதர்களை அனுப்பினோம். அந்த தூதர்கள் சொன்ன முதல் விஷயமே அல்லாஹ்வை மட்டுமே வணங்கும். அல்லாஹ்க்கு எந்த ஒன்றையும் நீங்க இணையாக்காது. அல்லாஹ் வணங்குங்கள் என்ன அர்த்தம்? எல்லாமே அல்லாஹ்வுக்கு தான். பிரார்த்தனையும் அல்லாஹ்வுக்கு தான், நேர்ச்சையும் அல்லாஹ்வுக்கு தான். அதுக்கு வழிபடக்கூடிய விஷயங்களும் வஸல்லி ரப்பிக
வன்ஹா, தொழுகையும் மறுத்துவிடும் யாருக்குத்தான்? அல்லாஹ்வுக்கு தான். இதை புரியாதனால தான் நம்ம என்ன செய்யலாம், தரகாக்கு போகலாம். இந்த கொள்கையை நாம் புரிய வேண்டும், இந்த தௌஹீதை புரிய வேண்டும். இந்த தௌஹீத உலுஹியா என்கிற இந்த நம்பிக்கை நம்முடைய மனதிலே ஆழ பதிந்தது என்று சொன்னால் நம்ம ஷிர்க்ல போக மாட்டான், பித்அத்ல போக மாட்டான். எனவே இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை குறித்துண்டான அறிவு நமக்கு வேணும். ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் சொல்றான், ஃபஅலம், நபியே இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கங்க, நீங்க தெரியணும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன அர்த்தம்? வணக்கத்துக்குரிய அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் வணக்கம் ஃபுல்லா அல்லாஹ்வுக்கு தான். ரெண்டு விஷயம் இருக்காது நடக்கக்கூடிய. ஒண்ணு வணக்கங்கிறது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். இன்னொன்னு என்ன கேட்டாரா, அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் வணக்கம் இல்லை. நஃபீன்னு சொல்லுவாங்க அரபியில். இந்த வார்த்தை அவ்வளவு வெயிட்டான வார்த்தை அரபியில். லா இலாஹ அப்படின்னு என்ன அர்த்தம்? இலாஹ் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம நிறைய பேர் என்ன அர்த்தம் வைக்கிறேன் கேட்டா, இலாஹ் இல்லை என்று சொன்னா கடவுள் இல்லை அல்லாஹ்வை தவிர, அப்ப அல்லாஹ் தான் கடவுள், அப்படி அர்த்தம் வைக்கக்கூடாது. வணக்கத்திற்கு தகுதியான ஒரு இறைவன் இல்லை, மறுக்கணும். இல்லல்லாஹ், யாரை தவிர? அல்லாஹ்வை தவிர. அல்லாஹ்க்கு தான் வணக்கங்கிறது உறுதிப்படுத்தும். மறுக்கவும் செய்யலாம், உறுதிப்படுத்த. புரியுதா உங்களுக்கு? அந்த அளவுக்கு வெயிட்டான ஒரு வார்த்தை தான் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ். சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யமன் மாத்தஹு யஅலமு அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah. யார் லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய அர்த்தத்தை தெரிந்து புரிந்து அவருடைய ஷர்த்துக்களை தெரிந்து செயல்படுகிறார்களோ அவர்கள் மட்டும்தான் சொர்க்கத்துக்கு செல்ல முடியும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ்க்கு 7 நிபந்தனைகள் இருக்கு தெரியுமா? ஷுரூத். அந்த ஷுரூத்துக்களை தெரிந்து நம்முடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தினால்தான் லா இலாஹ இல்லல்லாஹ்க்கு சரியான பொருள் புரிஞ்சான அர்த்தம். அதெல்லாம் படிக்கணும். உங்களுக்கு இமாம் இருக்கிற படிங்க இன்ஷா அல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய அர்கான்கள் என்ன, லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய ஷுரூத்துக்கள் என்னங்கிறது தெரியணும். நம்ம நினைக்கிறோம் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னவங்களாம் முஸ்லீம், லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னவங்க முஸ்லீமா? சொன்னவங்க முஸ்லீமா? நாகர்கோயில்ல மதரசால ஓதிட்டு இருக்கும்போது பக்கத்துல மஸ்ஜித் அஷ்ரஃப்னு ஒரு பள்ளிவாசல் இருக்கு. அந்த பள்ளிவாசல்ல தாவா செய்யறதுக்கு சில ஆள்கள் வந்தாங்க. அதுல ஒருத்தர் என்ன செய்யறாங்கன்னா, அஷருக்கு அஷருடைய தொழுகை முடித்தோன்னு ஒரு மாற்றம் அந்த சகோதரர் கூப்பிட்டு வர்றாரு. அவர் கூட்டெல்லாம் வச்சு வர்றாரு. உட்கார்றாரு. அவர்கிட்ட தாவா பண்ணி பண்றாங்க. தாவா பண்ணி பண்ணும்போது லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லு, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லு, லா இலாஹ. இன்னும் ரொம்ப நேரம் பார்த்தா இருந்தார். என்ன பேசுறாலும் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லு, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றான்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணிட்டாரு, லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிட்டாரு. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். இஸ்லாமுக்கு வந்துட்டார். லிஸ்ட் எழுதியாச்சு. நம்ம ஆளுங்க அப்படித்தானே. எத்தனை பேர் இஸ்லாமுக்கு வந்தாங்க? 100 பேர் வந்தாங்க. 100 பேர் என்ன சொன்னாங்க? லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றவங்க முஸ்லீமா? பின்ன பார்த்தா 50 பேர் கூட இருக்க மாட்டாங்க. இவரும் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டாரு. லா இலாஹ சொன்னவர் சொல்றாரு, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டாரு அந்த சகோதரர். அடுத்த நாள் பார்த்தா அதே போட்டா வச்சுட்டு அந்த ஏரியால சுத்திட்டு இருக்கிறான். என்னங்க இஸ்லாமுக்கு லா இலாஹ சொன்னாங்க சொல்லிட்டு அவ்வளவுதான். முஸ்லீமா? லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை தெரியணும். அது தெரிந்தால்தான் முஸ்லீம். புரியுதா உங்களுக்கு? இந்த எதுக்கு சொல்ல வரேன்னா, லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது இந்த கலிமா தான் தௌஹீதே உலூஹியா. நம்ம அந்த இலாஹ்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம் கேட்டானா, நம்ம யார் மீது அதிக அன்பு காட்டுகிறோமோ, யார் மீது அதிக ஆதரவு வைக்கிறோமோ. நம்மளுடைய மனைவி ஆஸ்பத்திரியில் ரொம்ப சீரியஸா முடியாத கண்டிஷனுக்காக ஒரு டாக்டர் சொல்லுவார், உங்களுடைய கணவர்கிட்ட நீங்க வேண்டிக்கீங்க, உங்களுடைய கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்குது, எப்ப வேணாலும் போயிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே தன்னோடு பல ஆண்டுகள் வாழ்ந்த தன்னுடைய மனைவி, தன்னோடு உறங்கியவள், தன்னோடு பேசியவள், தன்னோடு வாழ்விலை பல்வேறு விதமான துக்கங்களும் இன்பங்களும் கலந்து கொண்டு என்னுடைய மனைவியுடைய இறுதி கட்டத்திலே நெருங்கி கொண்டிருக்கிற சமயத்திலே யாராவது ஒருவர் காப்பாற்ற மாட்டாரா என்று எதிர்பார்க்கிறோமே, இதுதான் இல்லா இந்த ஆதரவு. யாரோ ஒருத்தர் காப்பாற்ற மாட்டாரா அப்படின்னு ஒரு ஆதரவு வைக்கிறோமா இல்லையா? அப்படி ஆதரவு வைக்கிறதுக்கு பேர் தான் இலாஹ்கள். அந்த ஆதரவு யாருக்கு நம்ம வைக்கணும்? அல்லாஹ், அவன் தான் இலாஹ். அதனால தான் லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ்வை நம்புகின்ற விஷயத்துல மூணாவது என்ன கேட்டானா, தௌஹீதே
தௌஹீதே உலூஹியா. ஃபர்ஸ்ட் அல்லாஹ் இருக்கா நம்பணும், ரெண்டாவது ருபூபியா, மூணாவது இல்ல நீங்க அஸ்மாஸ் அங்க தௌஹீத் பார்க்க கூடாது, மூணாவது தௌஹீத் இலாஹியா உலூஹியா, நாலாவது என்னது அஸ்மாவும் சிஃபாத். இன்ஷா அல்லாஹ் அது சுருக்கமா நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இன்றைய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 13 ஆண்டுகால மக்கா வாழ்க்கையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு மத்தியிலே பேசிய முதல் செய்தியே அல்லாஹ்வை பற்றி தான். எனவே அல்லாஹ்வை பற்றி உண்டான இந்த நம்பிக்கையை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப திரும்ப அந்த மக்களுக்கு மத்தியிலே சொன்னார். அல்லாஹ்வை பற்றி அந்த மக்களுக்கு புரிய வைத்த உடனே தான் அந்த மக்கள் அல்லாஹ்வை புரிந்து கொண்டதனுடைய அடிப்படையில், அல்லாஹ்வை நேசிக்க ஆரம்பித்ததுடைய அடிப்படையிலே அவர்களுக்கு இருந்த எல்லா தீமைகளுக்கும் அவர்கள் விலகியிருந்தார். எனவே அல்லாஹ்வை பற்றி தான் நாம் முதலாவதாக படிக்கணும். இந்த உலகத்திலே சிறந்த கல்வி இருக்கும் என்று சொன்னால் அது முதல் தரத்தில் இருப்பதுதான் அல்லாஹ்வை பற்றி படிப்பது. அக்கீதான் சொன்னாலே நிறைய பேருக்கு போர் அடிக்கிறது. அதனால தான் இன்னி வரைக்கும் நம்ம என்ன செய்யறோம்னா அந்த கொள்கையில உறுதிப்பாடு கிடையாது. அக்கீதா படிப்பதின் மூலமாக யார் வழிகட்ட கூட்டம் என்று நமக்கு தெரியும், புரிஞ்சுக்க. இன்னைக்கு நிறைய நபர்கள் குர்ஆனும் சுன்னாவும் பேசிக்கொண்டு வருகிறார்கள். தாங்கள் தான் நேர்வழியில் இருக்கிறோம் என்று குர்ஆனை ஆதாரம் காட்டுகிறார்கள், சுன்னாவை ஆதாரம் காட்டுகிறார்கள். ஃபிரௌனுக்கு காமிச்சான், நான் தான் நேரான வழியில இருக்கான்னு சொன்னான் ஃபிரௌன். இந்த மூசா இருக்கிறாரே இவர் தான் வழிகேட்டில் இருக்கான்னு சொன்னா. யார் வழிகேட்டில் இருக்கிறா? மூசா வழிகேட்டில். இப்படி ஒவ்வொரு அமைப்புகளும் ஒவ்வொரு கொள்கைகளும் குர்ஆனும் சுன்னாவையும் காட்டிக்கொண்டு நாங்கள் தான் சரியான கொள்கையில் இருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அக்கீதாவை படிக்கிற ஒருவரால் மட்டும்தான் எது சரியான கொள்கை எது தவறான கொள்கை என்று புரியும். உலகத்திலே சிறந்த கல்வி அல்லாஹ்வை பற்றி படிப்பது. ஆரம்பமாக நாம் சொல்ல வேண்டியது எதுன்னு கேட்டால் தௌஹீத் தான் சொல்லணும். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பல்யகுன் அவ்வல மா ததுஊஹும், நீங்க முதலாவதாக நீங்க எதன் பக்கம் அழைக்க வேண்டும் தெரியுமா? அவ் யுஹிலல்லாஹு தஆலா, முதலாவதாக நீங்க தௌஹீதை சொல்லுங்க, அல்லாஹ்வை சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க. அதற்கு அவர்கள் கட்டுப்பட்டார்கள் என்று சொன்னால் அக்பிர்ஹும் இன்னல்லாஹ ஃபரல அலைஹிம் 5 ஸலவாத், அவங்க கட்டுப்பட்டாங்க. அதுக்கு பிறகுதான் 5 நேரம் தொழுகை. அது கட்டுப்பட்டாங்க 5 நேரம் தொழுகை. அவங்க நல்லா கவனிங்க, மக்கால 13 வருஷமா நீங்க வட்டி வாங்கக்கூடாதுன்னோ அல்லது இன்னும் விஷயங்கள் செய்யக்கூடாதுன்னு இறங்கவே இல்லை. சட்டங்கள் சம்பந்தமா இறங்கவே இல்லைங்க. சட்டங்கள் சம்பந்தமா எங்க இறங்குச்சுன்னா மதீனால தான் இறங்குச்சு. 13 வருஷம் சொன்னது என்ன கேட்டாலும் இதைத்தான் திரும்ப திரும்ப சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் மதீனாக்கு போகும்போதும் முஆத் இப்னு ஜபல் யமன் தேசத்துக்கு அனுப்பும் போது இதைத்தான் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். ஏன்னா நாம் என்ன அமல் செய்திருந்தாலும் சரி, தௌஹீதை புரியாமல் நாம் செய்தோம் என்று சொன்னால் நம்முடைய அனைத்து அமல்களுமே நாசமாயிடும். தௌஹீதை படிக்கிறவங்க இதுக்கு ஆப்போசிட் இருக்கக்கூடிய ஷிர்க் படிக்கணும். ஷிர்க்னா என்ன, ஷிர்குல் அக்பர்னா என்ன, ஷிர்குல் அஸ்கர்னா என்ன, எப்படிப்பட்ட ஷிர்க் நம்ம நரகத்துக்கு கொண்டு போவோம் தெரிஞ்சுக்கிறோம். இல்லாம நரகத்துக்கு போயிடும். அல்லாஹ் மன்னிக்காத குற்றம் சொன்னா ஷிர்க் வைக்கிறதா, அது அல்லாத பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான். ஷிர்க்க படிச்சாதான் விடமாட்டான். ஷிர்க் படிக்கணுமா இல்லையா? நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணைவிட்டார். அல்லாஹ் சொல்லும்போது சொல்றான், நபிமார்கள் எல்லாத்துக்கும் சொல்றதுன்னா உங்களுக்கும் சொல்றோம், நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணைவித்தாலும் அல்லாஹ்வுடைய அமல்கள்லாம் யாரை பார்த்து சொல்ற? நபியை பார்த்து சொல்றான். எனவே அன்பிக்கினவர்களே, இந்த சப்ஜெக்டை ஆழமாக நாம் படிக்க ஆரம்பித்தோம் சொன்னா வேற எந்த சப்ஜெக்டும் படிக்க மாட்டோம். நல்லா புரிஞ்சு, இது சம்பந்தமாக அக்கீதா சம்பந்தமாக
நம்முடைய கமாலுதீன் மதனி அவங்க மதீனால 7 வருடங்கள் அவர் ஜமாலியாவுடைய உஸ்தாத். ஜமாலியால படிச்சு ஒரு ஜமாலியாங்கிற மாஸ்டரை படிச்சு அங்க அரபி டீச்சரா இருந்து மதீனாவுக்கு போய் 7 வருஷம் அவர் படிச்சதை கேட்டா இந்த அக்கீதா தான் அவர் படிச்சார். அக்கீதான் தான் ஒரு பட்டம் வாங்கினார். நம்ம என்ன ஆகுது அக்கீதா படிக்கணும் போது நம்மளாம் எதை பற்றி படிச்சா நமக்கு சந்தோஷம் மகிழ்ச்சினா ரசூலுல்லாஹ் எடுத்துட்டு வந்தாரு, வெட்டினாரு, குத்தினாரு, அங்க போய் பதில் பொருட்படுத்தமா இதெல்லாம் சொல்லும்போது உணர்ச்சி பொங்குது, இதாகணும், உணர்ச்சி வசகரமான பேச்சுக்கள், அதாவது வார்த்தை அலங்காரங்கள், இதற்கே அடிமைப்பட்டு போய்விட்டோம். ஏதோ வரலாறு சொல்றது அந்த இதை பத்தி பேசியே நம்முடைய வாழ்க்கை இவ்வளவுதான் நடந்துருச்சு. அப்படி இல்லாம உண்மையான கொள்கை படிப்போம். இன்னைக்கு கொள்கையுடைய விஷயங்கள் படிப்பதுடைய அவசியத்தை நம்ம இருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குர்ஆன் ஹதீஸை வச்சு கொண்டு வர்றான். எது ஸலஃபு மன்ஹஜ், எது அகீதாவுடைய சாராம்சங்கள் என்ன என்பதை எல்லாம் படித்தால் மட்டும்தான் தவறான கொள்கை எது, சரியான கொள்கை என்று நமக்கு தெரியும். அதுக்கு நம்ம வகுப்புகள் ஏற்படுத்தணும். இது உட்கார்ந்து ஒரு தருவியால முடிச்சுட்டு போன விஷயம் அல்ல. இது ஆழ பதிஞ்சு இருந்து படிக்க வேண்டிய விஷயம். சஹாபாக்கள் இருந்து படிச்சாங்க. ரசூலுல்லாஹ் அதைத்தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் மூத்தார் வரைக்கும் அன்பிக்கிறவர்களே, அல்லாஹ்வை பற்றி படிப்பதை விட இந்த உலகத்தில் சிறந்த கல்வி எதுவுமே கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. அல்லாஹ்வை பற்றி படிப்பதை விட ஜிஹாத் பெருசு இல்லை. அல்லாஹ்வை பற்றி படிப்பதை விட சஹாபாக்களுடைய வாழ்க்கை பெருசு கிடையாது. அல்லாஹ்வை பற்றி படிப்பதை விட இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. அல்லாஹ்வை பற்றி படி. அவன்தான் உங்களை படைத்தான், அவன்தான் உங்களுக்கு உணவு கொடுத்தான், அவன்தான் காற்றை கொடுத்தான், அவன்தான் இரவும் பகலும் காற்றையும் இடத்தையும் எல்லாவற்றையும் அல்லாஹ் தான் கொடுத்தான். அந்த அல்லாஹ்வை படியுங்கள், நீங்கள் தக்வாதாரிகளாக மாறும். அதனால அல்லாஹ்வுடைய கல்விங்கிறது அந்த அளவுக்கு ஒரு உற்சாகத்தையும் ஒரு உத்வேகத்தையும் உள்ளார்ந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு கல்விதான் அல்லாஹ்வை பற்றி படிக்கிற கல்வி. எனவே இப்படிப்பட்ட அந்த கல்வி அல்லாஹ்வை பற்றி புரிந்து அவருடைய ஆற்றலை தெரிந்து படிக்கிற சமயத்தில் தான் உண்மையாலுமே தொழுகும் போது ஒரு இரையற்றம் வரும். தொழுகும் போது ஏன் உனக்கு அசால்ட்டு வருது, நமக்கு ஏன் அசால்ட்டு வருது, ஏன் சிந்தனை வருதுன்னு சொன்னா அல்லாஹ் யாருன்னு நமக்கு தெரியல. அவங்க தெரிஞ்சாங்க, அழுதாங்க. தொழுது நிற்கும் போது பயத்தோட நின்னாங்க சஹாபா. அதனால அல்லாஹ்வை பற்றி படிக்கிற சோதர்களே, அகீதாவுடைய ஆரம்ப கல்வியே அல்லாஹ்வை பற்றி படிப்பது. எனவே அல்லாஹ்வை படிக்கின்ற விஷயங்களில் 4வதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அஸ்மா வ சிஃபாத். அல்லாஹ்வை பற்றி உண்டான பெயர்களையும் அல்லாஹ்வுக்கு சில பண்புகள் இருக்கு, அதை பற்றி படிக்கணும். இதுவும் படிக்கிறது கிடையாது. அல்லாஹ்வுக்கும் பெயர் இருக்கு, அல்லாஹ்வுக்கும் சில பண்புகள் இருக்கு. அல்லாஹ்வுடைய பண்புகள்ல ஒண்ணு என்ன, அவன் கேட்கக்கூடியவன். அல்லாஹ் கேட்கக்கூடியவன் இல்லையா? பாருங்க, அல்லாஹ்வை பற்றி படிப்பதை குறித்து இமாம் இப்னு கைம் ரஹ்மத்துல்லாஹி அவங்க ஆதாரம் சொல்றாங்க. மன் அரஃபல்லாஹு பி அஸ்மாஇஹி வ சிஃபாத்திஹி வ அஃஆலிஹி. இமாம் இப்னு கைம் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய பெயர்களை, அல்லாஹ்வுடைய பண்புகளை, அல்லாஹ்வுடைய செயல்பாடுகளை ஒரு மனிதன் படிக்க ஆரம்பித்தான், அறிய ஆரம்பித்தான் என்று சொன்னால் அஹப்பஹு வலா மஹாலத, அல்லாஹ்வை கடுமையாக அந்த அடியான் நேசிக்க ஆரம்பித்தான். இமாம் இப்னு கைம் ரஹ்மத்துல்லாஹி சொன்னார், அல்லாஹ்வை பற்றி ஒருவன் படிக்க ஆரம்பித்தான் என்று சொன்னால் அவனுக்கு அல்லாஹ் மீது மிகப்பெரிய அன்பு அவனுக்கு வந்தோம் அப்படின்னா. எனவே அல்லாஹ்வை பற்றி எப்படி படிக்கணும்? அல்லாஹ்வுடைய பெயர்களை கொண்டு படிக்கணும், அல்லாஹ்வுடைய தன்மைகளை கொண்டு படிக்கணும். அல்லாஹ்வுடைய பெயர் என்ன? ஸமீஉன், எல்லாவற்றையும் கேட்கக்கூடியவர். அல்லாஹ்வுடைய தன்மை அதுதான். இப்ப நம்மளும் கேட்கிறோம், அல்லாஹ்வும் கேட்கிறான். நம்ம கேட்கிற மாதிரி அல்லாஹ் கேட்கிறான். சொல்லுங்க, அல்லாஹ் எங்கிருந்தாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் என்ன மொழி பேசக்கூடியவனாக இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தாலும் யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுக்கு தெரியும். நான் உங்களை சொல்றேன், நீங்க 50 பேர் இருக்கீங்கன்னா 50 பேருமே எங்களுக்கு சொல்லுங்க, ஒரு சீட்டை கோரிக்கை வைங்கன்னு சொல்றேன். 50 பேருமே ஒரே நேரத்துல அட்டன் டைம்ல ஒரே மாதிரி ஒன்னா சொன்னீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்? ஒவ்வொருத்தரா சொல்லுவேங்க. ஏன்? எனக்கு அந்த ஆற்றல் இல்லை. அந்த ஆற்றல் யாருக்கு தான் இருக்குது? இது புரியுங்க. நீங்க அல்லாஹ் இப்படி புரியுங்க.
இப்படி சொல்லிக் கொடுங்க நம்ம தாய்மார்களுக்கு, இப்படி சொல்லிக் கொடுங்க அவங்க குழந்தைகளுக்கு. அவன் சிறுக்கன் பக்கம் போவானா? அப்துல் காதர் ஜெயராணி அவர்கள் எங்கிருந்தாலும் எந்த மொழியிலே பேசினாலும் எல்லோரும் ஒன்றாக அழைத்தாலும் அப்துல் காதர் ஜெயராணி கேட்பாருன்னு சொன்னார்னா, இந்த ஆற்றல் யாருக்கு இருக்கிற ஆற்றல்? யாருக்கு கொண்டே கொடுத்துருக்கிறோம்? நீங்க அப்துல் காதர் அல்லாஹ் நினைக்க வேண்டாம். அல்லாஹ் கொடுக்கிற ஆற்றலை நீங்க யாருக்கு கொடுத்தாலும் சரி, அப்துல் காதர் ஜெயராணி கொடுத்தாலும் சரி, அப்துல் ரஹ்மானுக்கு கொடுத்தாலும் சரி, இது உங்களுக்கு இதை படிக்கணும். அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை படிக்கணும், அல்லாஹ்வுடைய பேர்களை படிக்கணும். இதைத்தான் அகீதா என்று நாம் சொல்வோம். எனவே அன்பிக்கினவர்களே, அல்லாஹ்வை பற்றி நிறைய படிக்கணும். அல்லாஹ்வுக்கு சில தன்மைகள் இருக்கிறது. ஹலக்து பியதையங்கிற அல்லாஹ், மனிதனை என் கரத்தால் படைத்தோம் என்கிறார். இப்ப சொல்லுங்க, அல்லாஹ் கை இருக்கா இல்லையா? கை இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கு. அல்லாஹ் கை இருக்கு. எப்படி இருக்கு தெரியாது. இதுதான் அக்கீதா, இதுதான் சரியான கொள்கை. அல்லாஹ் கால் இருக்கா இல்லையா? இருக்கு. நரகம் கொண்டா என்று கேட்கிற சமயத்தில் அல்லாஹ் தஆலா நரக கடைசியா காலால் தீபான். அல்லாஹ் கால் எப்படி இருக்கு? அல்லாஹ்க்கு முகம் இருக்கா இல்லையா? சொல்லுங்க. இருக்கு. அது எப்படி இருக்கு? இதுதான் அக்கீதா கொள்கை, இதுதான் சுன்னத் ஜமாஅத் கொள்கை. நீங்க என்ன அர்த்தம் வச்சிருக்கான்? அல்லாஹ் கை இருக்குன்னா கை இல்லை, அல்லாஹ்வுடைய ஆற்றல்ங்கிறான். அல்லாஹ் கால் இல்ல, ஆற்றல்ங்கிறான். அல்லாஹ்க்கு இருக்கக்கூடிய தன்மைகளை ஆற்றல் என்று தவறான கொள்கை உள்ளவங்க சொல்றாங்க. ஆனா அக்கீதத் அஹ்லுஸ் சுன்னத் ஜமாஅத் என்ன சொல்றதுன்னா, குர்ஆன்ல அல்லாஹ் எப்படி சொல்றானோ அதை அப்படியே நம்ம என்ன செய்யணும்? நம்பணும். தான் கொள்கை இல்லையா? லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போன்று எப்பொருளும் கிடையாது. அது சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் சமீஉன். அல்லாஹ் கேட்கக்கூடியவன். அவனை போன்று எப்பொருளும் கிடையாது. அல்லாஹ்க்கு நிகராக யாரும் கிடையாது. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க வகுப்பு எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஒரு கிளாஸ்ல ஒரு மனிதர் வருகிறார். அல்லாஹ் பொதுவாக அல்லாஹ் எங்க இருக்கிறாங்க? எல்லா இடத்துல இருக்கிறானா? அரசு இருக்காரா? அல்லாஹ் எங்க இருக்கிறான்? அரசு இருக்கான். அவர் கேட்கிறார், அதுக்கு என்ன ஆதாரம்? அல்லாஹ் அரசு இருக்காங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? சும்மஸ்தவா இல்லையா? சும்மா அர் ரஹ்மான் அல் அர்ஷி இஸ்தவா. அல்லாஹ் தஆலா அர்ஷிலே உயர்ந்திருக்கிறான். அதுக்கு இஸ்தவாக உயர்ந்திருக்கிறான். இப்போ மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க வகுப்படுத்தும் போது ஒருத்தர் வர்றார், வந்து கேட்கிறாரு, அல்லாஹ் அர்ஷில எப்படி இருக்கிறான் என்று கேட்டார். அல்லாஹ் உயர்ந்திருக்கிறான்னு சொல்றாரு. அல்லாஹ் குர்ஆன் சொல்றா, எப்படி இருக்கிறான்னு கேட்கிறாரு. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க சொன்னாங்க, அந்த ஆளுக்கு அல்லாஹ் அர்ஷில இருக்கிறான் என்பது ஈமான் கொள்வது நம்ம மேலுள்ள வாஜிப், கடமை. கைஃபியத்து மஜ்ஹூல், அது எப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதை பற்றி கேள்வி கேட்பது பித்அத்துனா, அதை பற்றி கேள்வி கேட்கிறது பித்அத்துன்னு சொல்லிட்டு அடுத்து இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்க, இந்த நாள் முதல்ல வெளியாக சொன்னாங்க, நான் முதல்ல பெரிய குழப்பம், அல்லாஹ்வை பற்றி விளைச்சா கொஸ்டின் இருக்கும், அவங்க தான் வெளியே போக சொல்லுவாங்க. அப்ப அல்லாஹ்வை அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்கிறானோ அதை அப்படியே நம்ம என்ன செய்யணும்? நம்பணும். இதுதான் அஸ்மாஉ சிஃபாத். அல்லாஹ்வுக்கு பெயர் இருக்கிறது, அல்லாஹ்வுக்குன்னு தன்மைகள் இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு சில தாத்துக்கள் இருக்கிறது. அதை அப்படியே நம்ம என்ன செய்யணும்? நம்பணும். இந்த மூன்றும் தௌஹீத் உலூஹிய்யா, ருபூபிய்யா, அஸ்மாஉ சிஃபாத் என்ற தௌஹீத் மூன்றும் நம்ம ஏற்கனவே சொன்ன அல்லாஹ் இருக்கிறாங்கிற இந்த தன்மையில் தான் ரசூலுல்லாஹ் 13 வருஷம் சொன்னாங்க. இது சொன்னதுக்கு தான் ரசூலுல்லாஹ் அடிக்கப்பட்டாங்க. இது சொன்னதுக்கு தான் ஒட்டக குடத்தை தூக்கி வீசினாங்க. இது சொன்னதுக்கு தான் நாட்டை விட்டு துரத்தி விட்டாங்க. எது சொன்னதுக்கு? இந்த அக்கீதால சொன்னதுக்கு தான் ரசூலுல்லாஹ் வாழ்க்கையுடைய சாரம்சம். 13 வருஷம் சாரம்சம் என்ன கேட்டானா, 13 வருஷத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய ஒரு எந்த தலைவரும் ஏற்படுத்த முடியாத ஒரு புரட்சியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தியிருக்கிறார் சொன்னால் இந்த அக்கீதாவை சொல்லித்தான் பெருமானார் புரட்சி ஏற்படுத்தினார்.
இந்த அக்கீதாவை சொல்லித்தான் அந்த மக்களை மீட்டெடுத்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இந்த அக்கீதாவை நாமளும் படிப்பதற்கு முன்வர வேண்டும் சொல்லுகிறார். எனவே நம்பிக்கையவர்களே, இந்த 3 விஷயம் தௌஹீதே உலூஹியா, ருபூபியா, தௌஹீதே அஸ்மா சிஃபாத், இது யார் இந்த 3 பிரிச்சா தௌஹீத ஜாக்கா ஜமீத் வஹீபான பிரிச்சா? அது யார் பிரிச்சா? இமாம்கள் குர்ஆன் சுன்னாவில் பிரிச்சா. இந்த 3 தௌஹீதும் ஒரு சூறால இருக்கு. எந்த சூறால இருக்கு? சூரத்துல் இக்லாஸ். சூரா தினசரி அந்த சூறா ஓதும். ஒவ்வொரு தொழுகையிலும் ஓதும். ஜனாசா தொழுகை உட்பட சூரத்துல் இக்லாஸ் போக வேண்டாம், சூரா போக வேண்டாம். எங்க இருக்கு? சூரத்து ஃபாத்தியாலேயே இந்த 3 தௌஹீத் இருக்கு. முதல் தௌஹீத் பார், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரப்பில் ஆலமீன் நம்ம தனியா சொல்றது ரப்புல் ஆலமீன் சொல்றோம். ரப்புல் ஆலமீன் இருக்கு. ஆலமீன் என்ன? அகிலம். ரப்புன்னா படைத்தவன். அது அகிலத்தை படைத்தவன் யார்? அல்லாஹ். தௌஹீதே ருபூபியத் வந்துருச்சா? வந்துருச்சா? அர்-ரஹ்மானிர் ரஹீம் என்ன வந்துருச்சு? அஸ்மாவும் அல்லாஹ்வுடைய பேர்ல ஒண்ணு எழுது, அர்-ரஹ்மான் அர்-ரஹீம். தௌஹீத் அஸ்மாவும் இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன் என்ன வந்துருச்சு? இதுக்கு நீங்க பெரிய ஆதாரத்தை தேடி எங்கேயும் போக வேண்டாம். நீங்க தினசரி ஓதுவதிலேயே இந்த தௌஹீத் இருக்கிறது. இய்யாக நஅ்புதுன்னு அர்த்தம் நீ வணங்குகிறோம், இய்யாக உன்னிடமே நஸ்தஈன் நாங்கள் உதவியும் பெறுகிறோம் இறைவா. இதுதான் தௌஹீதே இலாஹியத். அன்பிற்கினியவர்களே, இந்த தௌஹீத் குர்ஆன் சுன்னாவில் எடுக்கப்பட்ட தௌஹீத். இந்த தௌஹீதை முழுமையாக நாம் படிக்க வேண்டும். இந்த தௌஹீதை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13 ஆண்டுகள் மட்டுமல்ல, மரணிக்கின்ற வரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த தௌஹீதின் மீதுதான் இந்த மார்க்கம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அலங்காரத்தை பார்க்காது, இது பேசிக், அஸ்திவாரம். இது கட்டடம் அழகாக இருக்கிறது என்று சொல்லி அதை மட்டுமே நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அது ஸ்ட்ராங்கா இருக்குமா? அஸ்திவாரம் இல்லாத எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான கட்டிடமாக இருந்தாலும் என்ன ஒரு கட்டத்துல இந்த ஸ்ட்ராங்கான அஸ்திவாரத்தை கொண்ட ஒரு கட்டிடம் தான் இஸ்லாம். இந்த ஸ்ட்ராங்கான அஸ்திவாரம் எது? இந்த அக்கீதா. எனவே இந்த அக்கீதா படிக்கிறது முக்கியம் இல்லையா? சொல்லுங்க. இந்த அக்கீதா சம்பந்தமாக நாம் நிறைய படிக்க வேண்டியது இருக்கிறது. சொல்லுங்க, லா இலாஹா இல்லல்லாஹ் சம்பந்தமாகவே நிறைய தெரிய வேண்டியது இருக்கிறது. எனவே தெரிந்து புரிந்து நம்முடைய வாழ்க்கையை பகிர்ந்து நம்முடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துவதற்குண்டான தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்து கூறி இந்த சிற்றுரை அமைக்கிறேன். வாசல் தரவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.